ஹாய் வியூவர்ஸ், எதிர்பாராத நேரங்கள்ல விலங்குகள் செஞ்ச தரமான 6 சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது லயன் விசிட். நேஷனல் ஜியோகிராபி சேனலோட போட்டோகிராஃபரான மெர்லின் ஜான்சன்ங்கிறவர் சவுத் ஆப்பிரிக்கால உள்ள போட்ஸ்வானா காட்டுல அவரோட கார்ல இருந்துகிட்டு சிங்கங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருந்த ஒரு சிங்கம் வாயாலேயே அவர் கார் டோரை ஓபன் பண்ணி கார் பேக் சீட்ல இருந்த ஒரு கேமராவை எடுத்துட்டு போயிருக்கு. இந்த கேமராவை எடுத்துட்டு போய் அதோட குட்டிகளுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி விளையாட கொடுத்திருக்கு. அதுங்களும் அந்த கேமரா லென்ஸை கடிச்சு கடிச்சு விளையாடி இருக்குங்க. இதே மாதிரி ஜான் ஸ்மித்ங்கிற போட்டோகிராஃபர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சிங்கங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண் சிங்கம் அவருக்கு தெரியாம அவர் பின்னாடி வந்து நின்று இருக்கு. இந்த சிங்கத்தை பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம அரை மணி நேரத்துக்கு மேல அதே இடத்துல அசையாம நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல வேலையா அந்த பெண் சிங்கம் இவரை எதுவுமே பண்ணாம அமைதியா போயிருச்சாம். அடுத்தது கோட் அண்ட் டீர் விசிட். கேமோலினாங்கிற போட்டோகிராஃபர் ஒரு நாள் நார்த் கேரோலினால உள்ள கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் நேஷனல் பார்க்ல மான்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க வந்த ஒரு மான் என்னோட அனுமதி இல்லாம என்ன எப்படி நீ போட்டோ எடுக்கலாம்னு கேக்குற மாதிரி அவர்கிட்ட வந்து அவரோட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நேரம் அவர்கிட்ட ஜாலியா சண்டை போட்ட அந்த மான் கடைசி வரைக்கும் அவரோட கேமராவை எடுக்கவே விடலையாம். இதனால அவர் அவரோட கேமராவை அங்கேயே வச்சுட்டு அவரோட கார்ல போய் ஏறி இருக்காரு. இவர் கார்ல ஏறின உடனே இந்த மான் இவர் பேக்கோட கேமராவையே சேர்த்து எடுத்துட்டு போக முயற்சி பண்ணிருக்கு. இதனால வேற வழி இல்லாம அந்த மானை விரட்டுறதுக்காக இவரோட காரை அந்த மான் மேல ஏத்த போற மாதிரி இவர் காரை மான் பக்கமா திருப்பி அந்த மானை விரட்டி இருக்காரு. இதே மாதிரி பிபிசி சேனலோட கேமராமேன் ஆடுகளை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு ஆடு மட்டும் இந்த கேமராமேன் பக்கத்துல வந்து இந்த மாதிரி காமெடியா நின்று இருக்கு. இவரும் இவரோட சேஃப்டிக்காக ரொம்ப நேரம் இப்படி கைய வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஆடு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி இவர்கிட்ட அமைதியா நின்றதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு கையை எடுத்திருக்காரு. இவர் கையை எடுத்த உடனே இந்த ஆடு இதோட வேலையை சிறப்பா செஞ்சிருக்கு. இந்த மாதிரி காமெடியா அடி வாங்கின இவரு அடுத்த நாள் ஷூட்டிங் வரும்போது இந்த மாதிரி ஃபுல் சேஃப்டி ட்ரெஸ்ஸோட வந்திருக்காரு. இதே மாதிரி இந்த பொண்ணும் தேவையில்லாம இந்த ஆடு கூட டிக்டாக் பண்றேன்னு ஆடு கிட்ட போய் செம்மையா மொக்க வாங்கி இருக்கு. அடுத்தது மீர் கேட் விசிட். நார்மலாவே மீர் கேட்கள் ரொம்பவும் ஆக்டிவான காமெடியான விலங்காம். இது மனிதர்கள் கிட்டயே வராதாம். ஆனா பிபிசி கேமராமேன் டீம் சவுத் ஆப்பிரிக்கா காட்டுல மீர் கேட்களுடைய வாழ்க்கையை டாக்குமெண்ட்ரியா பண்றதுக்காக 15 நாட்களுக்கு மேல இந்த மீர் கேட்களோட இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வர ஆரம்பிச்ச மீர் கேட்கள் ஒரு கட்டத்துல இவங்க மேலேயே ஏறி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் இந்த குட்டி மீர் கேட்கள் இவருக்கு முத்தம் எல்லாம் கொடுத்து ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இதே மாதிரி வைல்ட் பார்க்ல அங்க இருந்த பறவைகளை ஒரு போட்டோகிராஃபர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு பெரிய பெண் கொரிலாவும் 6 குட்டி கொரிலாக்களும் வந்திருக்கு. திடீர்னு இத்தனை கொரிலாக்கள் இவர்கிட்ட வந்த உடனே என்ன செய்யறதுன்னே தெரியாம இவர் அசையாம அதே இடத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு. இவரை பார்த்த இந்த கொரிலாக்களும் இவர் பின்னாடி போய் அமைதியா உட்கார்ந்து இருக்குங்க. இதுல ஒரே ஒரு கொரிலா மட்டும் மெதுவா இவர்கிட்ட வந்து இவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து இவர் தலையில பேன் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேலையா ஒரு வழியா தாய் கொரிலா அங்க இருந்து கிளம்பின உடனே மத்த எல்லா கொரிலாக்களும் இவரை பொழைச்சு போன்னு விட்டுட்டு தாய் கொரிலா பின்னாடியே போயிடுச்சுங்களாம். அடுத்தது எலிபென்ட் சீல் விசிட். நேஷனல் ஜியோகிராபி சேனலோட போட்டோகிராஃபரான சார்லி ஃபர்டிஸ்ங்கிற லேடி ஸ்னோ ஹில்லி ஹைலாண்ட்ல எலிபென்ட் சீல்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்த ஒரு எலிபென்ட் சீல் இவங்க மேல ஏறி ரொம்ப நேரம் இவங்க கூட விளையாடிட்டு கடைசியில இவங்களுக்கு ஒரு முத்தமும் கொடுத்திருக்கு. இதே மாதிரி இந்த லேடி அண்டார்டிகால உள்ள சீல்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது 3 சீல்கள் வந்து இவங்க மேல ஏறி பயங்கரமா சேட்டை பண்ணிருக்குங்க. அடுத்தது சீட்டா விசிட். நேஷனல் ஜியோகிராபி சேனலோட போட்டோகிராஃபரான டிம் லேமன்ங்கிறவர் ஆப்பிரிக்கா காட்டுல சிறுத்தைகளை போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த சிறுத்தை குட்டிகள் இவர் மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இவரும் குட்டிகள் தானேன்னு அதுங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அங்க குட்டிகளை கூட்டிட்டு போக வந்த தாய் சிறுத்தை இவர் பக்கத்துல வந்தும் இவரை ஒண்ணுமே பண்ணாம குட்டிகளை மட்டும் அமைதியா கூட்டிட்டு போயிருக்கு. இதே மாதிரி கார்டன் புக்கானன்ங்கிற போட்டோகிராஃபர் அண்டார்டிகால பனிக்கரடியா ஒரு சேஃப்டியான கூண்டுக்குள்ள இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பனிக்கரடி வந்து அவர் கூண்டை ஓபன் பண்ண முயற்சி பண்ணிருக்கு. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியும் அந்த கூண்டை திறக்க முடியாததுனால அங்க இருந்து போயிருச்சாம். கரடி போயிருச்சுன்னு கூண்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த கரடி இவரை வெளியே வரணுங்கிறதுக்காக பாறைக்கு கீழே ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. இந்த கரடிய பார்த்த இவரு உடனே ஓடி போய் மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ள போய் சேஃப்டியா லாக் பண்ணிக்கிட்டாராம். நம்ம கடைசியா பார்க்க போறது அமேசிங் அனிமல்ஸ். அமெரிக்கால உள்ள நான்சி பிராங்க்ங்கிற லேடி சிசிங்கிற டாக 11 வருஷமா ரொம்ப பாசத்தோட வளர்த்திருக்காங்க. 2015ல ஒரு நாள் இவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் இவங்க வீட்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி உள்ள மேசி மெடிக்கல் சென்டர்ங்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வீட்ல இவங்களை காணோன உடனே இவங்க வளர்த்த சிசி டாக் 40 கிலோமீட்டர் நடந்தே இவங்களை தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த இந்த டாக் எல்லா இடங்கள்லயும் இவங்களை தேடி இருக்கு. செக்யூரிட்டிகள் இந்த டாக பிடிக்க முயற்சி பண்ணியும் அவங்க எல்லாரையும் தாண்டி இவங்க அட்மிட் ஆகி இருந்த ரூமுக்கே வந்துருச்சாம். அதுலயும் இந்த டாக் இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட இந்த ஹாஸ்பிட்டல்
அவங்களுக்கு வந்ததே கிடையாதாம். இந்த டாக் கூட பரவாயில்லங்க. யுகாண்டா காட்டுல வேலை செய்யற இவரு ஒரு நாள் குரங்குகளோட கூட்டத்துக்கு நடுவுல ஒரு 6 வயசு பையனை பார்த்திருக்காரு. அங்க இருந்த குரங்குகள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இந்த பையனை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது இந்த பையன் இவரையே பயங்கரமா தாக்க முயற்சி பண்ணிருக்கான். இந்த பையனை அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்து இந்த பையனை ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவங்க இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முடிவெட்டி குளிப்பாட்டி இந்த பையன் கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவனுக்கு அவங்க பேசுற பாஷையே புரியலையாம். அவனும் திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசலையாம். இந்த பையன் பண்ணது எல்லாமே குரங்கு பண்ற மாதிரியே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து நிறைய விசாரணைகள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யுகாண்டால இருக்கிற யாரோ ஒரு அம்மா இந்த பையன் வேண்டான்னு 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே காட்டுல விட்டுட்டு போயிருக்காங்கன்னு. அங்க இருந்த குரங்குகள் ஹாலிவுட் படங்கள்ல வர மாதிரி இந்த பையனை மத்த விலங்குகள் கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்க கூட்டத்துல ஒருத்தரா சேர்த்துக்கிட்டு அதுங்க சாப்பிடுற பழங்களை இவனுக்கும் சாப்பிட கொடுத்து 4 வருஷமா இந்த பையனை பாதுகாப்பா வளர்த்து இருக்குதுங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா இந்த பையனை நார்மலான மனிதர்கள் மாதிரி மாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சும் இந்த பையன் கடைசி வரைக்கும் மாறவே இல்லையா. அதுலயும் 2015ல உடல் நல குறைவால இறந்தும் போயிட்டாராம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு பண்ண விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.